அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, அதை கண்டுபிடிச்சுட்டேன். அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கணும்ப்பா, கொடுத்து வைக்கணும். சும்மா பொறாமப்பட்டு என்ன பிரயோஜனம்? வீரா, என்ன உழவுகிறாய்? கேட்க மாட்டா பின்ன? நீ இந்த தேசத்துக்கு ராஜா ஆக போற இல்ல? ராஜாவா? ராஜகுமாரியே கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்ன ஆவே நீ? அந்த அதிர்ஷ்டம் உனக்கல்லவா? உனக்கு அன்னைக்கு இங்க வந்துச்ச ஒரு பொம்பளை ராஜகுமாரின்னு சொல்லிட்டு, அவளை போய் பாக்குறேன். அவ கையில ஒரு ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு அங்க காவல் நிக்குது அரண்மனையில. எனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பாரு. அன்னைக்கு உன்னோட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த அம்மாதான் ராஜகுமாரி. நிஜமாகவா? நான் என்னத்துக்கு போய் சொல்ல போறேன்? நானு வர்றாங்களே அந்த அம்மா, தனியாதான் வர்றாங்க. அப்போ பெண்ணே, என்ன? உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. அதை தெரிவிக்கவே நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எங்காவது ஓடி போய்விடுங்கள். எனக்கு ஆபத்து? என்ன அது? மகாராஜா பளிங்கரே உங்களை தேடி பிடித்து வர தீர்மானித்து விட்டார். அது உனக்கு எப்படி தெரியும்? என் காதார கேட்ட பின்பே இங்கு ஓடி வந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கு வந்து விடுவார். இவ்வளவு பளிங்கனை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் நீ யார்? நான் ஒரு ராஜகுமாரி. இவ்வூர் ராஜகுமாரியா? ஆம், இந்த அபாகியவதி மகாராஜா பளிங்கனின் மகள். நீ பளிங்கனின் மகள்? என்னால் நம்ப முடியவில்லையே. எதிரில் இருக்கும் போது நம்பத்தானே வேண்டும். ஒரு தந்தையின் விருப்பத்திற்கும் முயற்சிக்கும் குறுக்கே நிற்கும் ஒரு மகளை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். உன் தந்தை? என் தந்தை முதலில் பிரம்ம பக்தராயிருந்தார். இப்போது சக்தி உபாசகராயிருக்கிறார். இரக்கம் என்பதையே அறியாதவர். அவருடைய மகளாய் பிறந்தது என் தவறில்லை. உன் பேச்சில் ஏதும் சூதில்லையே. சுவாமி, என்னை நிச்சயமாய் நம்புங்கள். என் தந்தையின் வாழ்க்கை முறைகள் என்னை பைத்தியம் பிடிக்க செய்துவிடும் போல் இருக்கிறது. உங்களை பற்றி முதலாக கேட்டபோதே என் உள்ளம் தங்களை நாட ஆரம்பித்து விட்டது. அன்று தங்களை தரிசித்த பின் அந்த நாட்டம் இன்னும் பலமாக வேரூன்றிவிட்டது. அதனால்தான் உங்களிடம் வலிய வந்து பேசுகிறேன், எச்சரிக்கிறேன். விசித்திரமா இருக்கிறது. இதில் என்ன விசித்திரம் சுவாமி? தாயோ பலகீனமானவள், தகப்பனோ கண்ணெஞ்சன். இந்நிலையில் என் ஹிருதயத்துக்கு சாந்தி அளிக்க என் கணவன் ஒருவனால் தான் முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். அக்கணவன் தங்களைப் போல் நற்குண நற்செய்கைகள் உள்ள உத்தமனாக இருந்தால் அதுதான் என் பாக்கியம். சுவாமி, நேரமாகிறது. என் தந்தை வந்தாலும் வந்து விடுவார். நான் வருகிறேன். வீரா, எங்க போயிருந்தாய்? போவனா? எல்லாம் இங்கதான் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் கேட்டுருந்தாருனாப்பா. அது இருக்கட்டும், உனக்கு அதிர்ஷ்டமும் வருது, அதோட ஆபத்தும் வருது. இதற்கெல்லாம் நீ பயப்படாத. நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேனா? என்ன பத்தி நான் கவலைப்படல. உன்னை ஏதாச்சும் செஞ்சுடுவானோன்னு யோசனையா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ராசாவ லேசில விடப்படாது. அவன் என்ன படுக்கிற பாட்டுக்கு நானே அவன் கழுத்தை அப்படி பிடிச்சு அந்த வர்றானே ராசா, அந்த பாரு. பயமா இருக்கு. ஆனாலும் குமரா, உன் தைரியத்துலதான் நான் இருக்கேன்.
நீதான் பெண். எங்க குமரா, என்னப்பா இது? எங்க ஓடிட்ட? ஐயோ பயமா இருக்க. சரிதான் வர்றானே, நான் ஒத்தையிலே சாக போறேனா? குமரா, குமரா, வேண்டாம். ஐயோ, ஏய், எங்கே அவன்? யாரு? நம்ம உன்னோடு இருந்தான், எங்கே அவன்? ஐயோ, அவனைத்தானே நானும் தேடுறேன். ஆமா, சொல்லுகிறாயா இல்லையா? அகப்பட்டாளா பயலே? என்னிடம் மாயாஜாலமா காட்டுகிறீர்கள்? இல்லையே. போயிட்டானா? பேடி புயல்கள் மறைந்து நின்று விளையாடுகிறான். வீரர்களானால் வெளியில் வரட்டும். சரி, இவர்களை வேறு விதத்தில் தண்டிக்க வேண்டும். குமரா, குமரா, ராசா போயிட்டாரு. வா குமரா. என்ன ஆளப்பா நீ பாட்டுல ஒளிஞ்சு தேவையில்ல. திடீர்னு போயிடுற, சபார்னு வந்துடுற. குமரா, அதாவது தைரியக்காரன் கூட சேர்ந்தா அது தானே வந்துடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு வந்துட்டுதே. இந்த பாரு, கத்தின்னு சொன்னா காதவழி ஓடிடுவேன் நான். அந்த ராசா இதா பெரிய கத்திய தூக்கிக்கிட்டு சரிதான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிய. என்ன எனக்கு தெரியலையா? வீரா, தந்தையின் வயிறு என தெரிந்தும் தக்க சமயத்தில் நமது ஆபத்தை உணர்த்திய ராஜகுமாரியை பார்க்க வேண்டும் என்று ஆவலா இருக்கிறது. அது நியாயம் தானே. நான் வேண்டாம் நான் சொல்றேன். இங்க மறைஞ்சிடு, அங்க போய் தோன்றிடு. சேச்சே, அங்கெல்லாம் அப்படி போகக்கூடாது. ஆஹா, அப்படியானா நீ ஒரு கிளி மாதிரி ஆயிட்டேனா? அது வேண்டாம், அது வேண்டாம். ஒரு மான் ரூபம் எடு. நீ வா, நான் சொல்றேன். அம்மா அம்மா, மகாராஜா திரும்பி வந்து விட்டார். அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையா? அரண்மனை பூராவும் இதே பேச்சாக இருக்கிறது. மகாராஜா மிகுந்த கோபத்துடன் இருக்கிறாராம். அப்பா, என் கவலை தீர்ந்ததடி. என்னடி இது? அம்மா, இந்த மான் நமது நந்தவனத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. பிடிக்கலாம் என்று போனால் என்ன விளையாட்டு காட்டுகிறது தெரியுமா? கஷ்டப்பட்டு பிடித்து வந்தேன். மிகவும் அழகான மான். விமலா, இது நமது நந்தவனத்திலேயே இருக்கட்டும். எனக்கு விளையாடுவதற்கு உதவும். பிரபா, பிரபா, நல்ல வேளை. இந்த மான துரத்தி வந்து பட்ட கஷ்டத்துக்கு உன்னையாவது பார்த்தனே. உத்தரவில்லாமல் அந்தப்புற நந்தவனை பிரவேசித்த நீயா? ஐயோ, நேசமா மறந்து போயிட்டியா? என்ன தெரியல? தர்பாரில் எங்கோ உன்னை பார்த்ததாக ஞாபகம். தர்பாரா? என்னடா இது? உனக்கு மூலக்கோளாறு ஒண்ணு இல்லையே? என்ன யாருன்னு நினைச்ச? எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை தண்டிக்க செய்வேன். உங்க அப்பா கிட்டயா? ஆமாம். அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவர்தான் மலையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பா யாருன்னு நினைச்ச? மாடு மேய்க்கிற மல்லையே தெரியாதா?
நீ என்னமோ என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க. அட நிறுத்துமா, உன்ன தெரியும். நீ தோழிக்கு 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 தோழி. ஐயோ, நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? பொய்ய எத்தனை நாள் பொட்டிக்குள்ள மூடி வைக்க முடியும்? ஒரு நாளைக்கு தபார்னு வெளியில வந்துடும். கூறும் பொறுப்பு என் மகள் மாலினியைச் சேர்ந்தது. அவள் சங்கீதத்திலும் நடனத்திலும் சாட்சாத் சரஸ்வதி என்று உன் அப்பா சொன்னாரே, அந்த சரஸ்வதியின் சங்கீதத்தையும் நடனத்தையும் நான் பார்க்கலாமா? எனக்கு வெட்கமா இருக்கிறது. சரஸ்வதி வெட்கப்பட்டதை இன்றுதான் பார்த்தேன். சரி, அன்று உனக்காக பாடினேன், இன்று ஆடுகிறேன். பிறகு உனக்கு வெட்கம் இருக்காதே. வா.